பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, அவங்களோட எஸ்ஐபியை நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாது. அதுவும் பர்டிகுலரா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்ல அவங்க பண்ணிட்டு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுமா இல்ல ரிடீம் பண்ணுமா, அட்லீஸ்ட் அவங்க கேபிட்டலையாவது ப்ரிசர்வ் பண்ணுமான்ட்டு ஒரு டவுட் இருக்கும். இது ஆரம்பிச்ச இடம் ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட சிஐஓ. எஸ்ஐபி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கடந்த 5 வருஷமா எடுத்திருக்கக்கூடிய லாபத்தையாவது காப்பாத்திக்கோங்க. இந்த பாயிண்ட்ல எஸ்ஐபி பண்றது உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்க போது. அதுவும் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல பண்ணீங்கன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு பெருசா எந்த ரிட்டர்னும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, மார்க்கெட்ல பெரிய பேனிக் உருவாச்சு. இன்ஃபேக்ட் ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப் இது மூணுத்தையும் கண்ணா பின்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ரிடீமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிடம்ஷன் பிரஷரும் ஃபண்டோஸ் மேல அதிகமாயிட்டே வருது. இது ஒரு பக்கம் இருக்க, எடில்வைஸோட சிஇஓ ராதிகா குப்தா இந்த பாயிண்ட்ல எஸ்ஐபி நிறுத்ததை விட ஒரு முட்டாள்தனமே இருக்க முடியாதுன்றதையும் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோடையும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள். ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் வியூஸை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நார்மல் இன்வெஸ்டரா நம்மளோட எஸ்ஐபியை நம்ம எப்ப நிறுத்தணும், எப்ப அதிகரிக்கணும், அதை எப்படி டீல் பண்ணணும்ன்ற எல்லா விஷயத்தையும் டேட்டாவோட இந்த வீடியோ பார்ப்போம். டேட்டான்னு சொல்லும்போது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே நான் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்றதையும் இந்த வீடியோல உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். இது இந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாவே மார்க்கெட் விழுதுன்னா நம்மளோட ப்ராஃபிட்ஸை நம்ம ப்ரிசர்வ் பண்றதுக்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ சேஃபா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்றேன். முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஸோ முதல்ல ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டால இருந்து ஆரம்பிப்போம். இங்க நம்ம பாக்குறது ஜனவரி மாசத்துக்கு ஒவ்வொரு ஃபண்ட் கேட்டகரிக்கும் எவ்வளவு இன்ஃப்ளோ வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸ்மால் கேப்ல எவ்வளவு வந்திருக்கு, மிட் கேப்ல எவ்வளவு வந்திருக்கு, லார்ஜ் கேப்ல எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிறதுல அதிகமான இன்ஃப்ளோ ஸ்மால் கேப்புக்கும் மிட் கேப்புக்கும் வந்திருக்கு. இன்ஃப்ளோன்னு சொல்லும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐபி தொகையோ இல்ல லம்சமா நம்ம போடக்கூடிய தொகை எல்லாம் இதுல வந்துடும். ஸோ இந்த டேட்டா படி பெரும்பாலான மக்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல தான் ஆர்வமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு பாசிட்டிவான பேட்டர்ன், டிசம்பர் மாசத்து கூட கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கேப்லயும் மக்கள் இன்னும் கொஞ்சம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இஎல்எஸ்எஸ்லயும் அதிகமான இன்ஃப்ளோ ஜனவரி வந்திருக்கு. ஜெனரலா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசத்துல அதிகமா இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவசரமா டாக்ஸ் சீசன் வரதுனால இதை டாக்ஸ் சேவர் ஃபண்ட்னு சொல்லிட்டு இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸ் மார்க்கெட் கேப் படி பாத்தீங்கன்னா அதை லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. அடுத்து வரக்கூடிய 150 கம்பெனியா மிட் கேப்னும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 250 கம்பெனியா ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மிட் கேப்பை மட்டும் எடுத்துக்கோங்களேன், இதுல மொத்தமே 150 கம்பெனி தான் இருக்கு. ஸோ இந்த யூனிவர்ஸே சின்ன யூனிவர்ஸ்னு சொல்லலாம். யூனிவர்ஸ்னு சொல்லும் போது வெறும் 150 கம்பெனி மட்டும் தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மிட் கேப் ஃபண்ட்ஸுமே இதே 150 கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். இப்போ இந்த மாதிரியான அதிகமான இன்ஃப்ளோ வர இதோட வேல்யூவேஷனும் அதிகமாயிட்டே போகும். இந்த இன்ஃப்ளோ இப்போ மட்டும் கிடையாது, ஹிஸ்டாரிக்காவே கடந்த 2-3 வருஷமாவே ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல மட்டும் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் அதிகமாக மறுபடியும் இதுல திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ணா அதோட வேல்யூவேஷன் இன்னும் பயங்கரமா அதிகமாகும். இப்போ இந்த வேல்யூவேஷன் சொல்லும் போது PE ரேஷியோவே எடுத்துக்கோங்க. இப்போ மிட் கேப் 150யோட PE நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட கடந்த 5 வருஷ ஆவரேஜ் PE 30ன்ற ரேஞ்சில் இருக்கு. இன்னைக்கு இதோட கரண்ட் PE 35ன்ற ரேஞ்சில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட ஆவரேஜ் கூட பார்க்கும்போது அதிகமான வேல்யூவேஷன்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15% ஓவர் வேல்யூ ஜோன்ல மிட் கேப் ட்ரேட் ஆயிடுச்சு. இதே அப்படியே ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் கூட பார்த்தாலும் அதோட ஆவரேஜ் PE கூட பார்க்கும்போது இன்னைக்கு அது அதிகமான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல பார்த்தோம்னா அதோட PE கண்ணா பின்னான்னு மேல இருந்திருக்கும். PE அதிகமா இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அதோட பிரைஸுமே ரொம்ப பீக்ல தான் இருக்கும். இப்போ ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட 3 வருஷ வேல்யூவேஷன் ட்ரெண்ட் இங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த டேட்டா உங்களால ஃப்ரீயா screener.in வெப்சைட்ல பார்க்க முடியும். இப்போ இதுல நடுவுல போற கோடு தான் மீடியன் PE. அதாவது இந்த 3 வருஷ பீரியடுக்கு மீடியன் என்னன்றதை இங்க பார்த்துட்டு இருக்கோம். 2024 கடைசியில இருந்து இந்த வேல்யூவேஷன் கண்ணா பின்னான் மேலே ஏறி மீடியன்ல இருந்து ரொம்ப அவேவா போயிருச்சு. அதாவது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூ ஜோனுக்கு போயிருச்சு. இன்ஃபேக்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அதோட பீக்ல இருந்து 20% கீழே விழுந்துமே இன்னுமே அதோட மீடியன் லெவல்ஸை விட அதிகமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னுமே ஓவர் வேல்யூ ஜோன்ல தான் இருக்கு. இந்த வேல்யூவேஷன்ஸ் ஓவரா இருக்கு, இப்போ விழுந்துட்டு இருக்குன்றதெல்லாம் புதுசா நடக்கிற விஷயம்லாம் கிடையாது. இது எப்பவுமே இப்படிதான் இருக்கும், சைக்கிளிக்கலா தான் ஆப்ரேட் ஆகும். ஒரு பாயிண்ட்ல அது கீழே இருக்கும், யாருமே கண்டுக்க மாட்டாங்க, ரொம்ப அண்டர் வேல்யூ ஜோன்ல இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப மேலே ஏறிடும், திருப்பியும் கீழே விழுன்றதான் மார்க்கெட்டோட நேச்சர். இப்போ இதே ஸ்மால் கேப் இண்டெக்ஸே எடுத்துக்கோங்க. 2022ல இருந்து 2023 வரைக்கும் அதோட வேல்யூவேஷன் ரொம்பவுமே அட்ராக்டிவா இருந்தது. இன்ஃபேக்ட் எல்லா பாயிண்ட்லயுமே அதோட மீடியனை விட கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இந்த பாயிண்ட்ல தான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் அங்க ஹைப் கிடையாது. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸுமே எதுவுமே இல்ல, இங்க இன்வெஸ்ட் பண்றதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அண்டர் வேல்யூடா இருக்கும்போது அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. இப்போ இதோட பிரைஸ் சார்ட்டை போய் பார்த்திருந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு எந்த ரிட்டர்னுமே வந்திருக்காது. இன்ஃபேக்ட் நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கும். ஆனா ஒரு இன்வெஸ்டர் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா ஒரே வருஷத்துல 100%க்கும் மேல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பழக்கமே ரீசெண்டா எது நல்ல ரன் அப் கொடுத்ததோ அது பீக்ல இருக்கும் போது அங்கதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா வேல்யூவேஷனும் ஓவரா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிராப் வந்துடும். எந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னாலும் கரெக்டான வேல்யூவேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்
மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரிலேட்டபிளா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியால ரியல் எஸ்டேட்டோட விலை 5000 ரூபாய்ன்றது அதோட நார்மல் ரேட். ஆனா ரொம்ப ஹைப் பண்ணி பக்கத்துல ஒரு ஸ்கூல் வரப்போகுது, ரோடு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் இதை ஹைப் பண்ணி 5000 இருந்து 10,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்னு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஹைப்னாலே டிமாண்ட் அதிகமாகுது. இந்த 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கும் மக்கள் ரெடியா இருக்காங்க. இதுல நடுவுல ஒரே ஒரு ஏஜென்ட் மட்டும் 10,000 ரூபாய் ரொம்ப ஓவரான விலை, ஆக்சுவலான விலை 5000 ரூபாய் தான், இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபகரமா இருக்கும், 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பல வருஷத்துக்கு எந்த ரிட்டர்னும் வராதுன்ற உண்மையை சொல்லிடுறாரு. அதே கதை தான் இப்போ இங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல நடந்துட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் பதறதுக்கான முக்கியமான காரணம் அவங்களோட போர்ட்ஃபோலியோல நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கும். இவ்வளவு நாள் கிரீனா இருந்தது, நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருந்தது, திடீர்னு கொஞ்ச நாள்ல நெகட்டிவ்க்கு போன உடனே அவங்க போட்ட கேபிட்டலுக்கு ரிஸ்க் வரும்போது தான் இன்னும் பதட்டம் அதிகமாகுது. வித்துறணுமா இல்ல எஸ்ஐபி நிறுத்தணுமான்ற குழப்பங்கள் வருது. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்க ஸ்மால் கேப் ஃபண்டே எடுத்துப்போம். இந்த ஃபண்டிங்க பார்த்துட்டு இருக்கோம்ல, இப்போ இதோட ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 80% மேல இருக்கு. இது பீக்ல இருக்கும்போது 100%க்கும் மேலான ரிட்டர்ன்ஸ்ல இருந்தது. இந்த பாயிண்ட்ல 80 இருக்கு. இந்த ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணது அது அண்டர் வேல்யூடா இருக்கும்போது மட்டும் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 2022 இருந்து 2023 வரைக்கும் ஒரு பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எந்த புது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. இப்போ இதே ஃபண்ட்ல இன்னொரு இன்வெஸ்டர்ஸ் அதை பீக்ல மட்டும் வாங்கிட்டே வந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கும். வேற ஒரு இன்வெஸ்டர் இன்னும் பாட்டம்ல இன்னும் அதிகமா வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு இதை விட அதிகமான ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ ஒரே ஃபண்டா இருந்தாலும் வேற வேற இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க எப்போ இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத பொறுத்து அவங்களோட ரிட்டர்ன் சிக்னிஃபிகண்டா மாறுபட்டிருக்கும். போன வருஷம் அக்டோபர் அப்போ என்கிட்ட இருந்த மிட் கேப் ஃபண்ட்ஸுமே கம்ப்ளீட்டா எக்ஸிட் பண்ணிருந்தேன். அப்போ அந்த பாயிண்ட்ல மிட் கேப்போட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருந்ததுனால எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுனால அதை கம்ப்ளீட்டா எக்ஸிட்டும் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் நம்ம பார்த்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுமே எடுத்தீங்கன்னா என்னோட கேபிட்டலையும் ப்ராஃபிட்ஸையும் மொத்தமா வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் மீதி ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் மட்டுமே வளர்ந்து அது 83% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இங்க பார்க்கறதுல என்னோட கேபிட்டல்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ப்ராஃபிட்ஸ் மட்டும் வளர்ந்து மறுபடியும் அது ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. அதனாலதான் இதை வித்ட்ரா பண்ணாம அப்படியே விட்டுருந்தேன் மார்க்கெட் ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்றதுக்காக. அக்டோபர்ல இருந்து இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கிட்டத்தட்ட 15% வந்திருக்கு. ஸோ ஒரு அசெட் கேட்டகரியில வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தோணும் போது அதுல இருந்து நம்ம எக்ஸிட் பண்ணாலே நம்மளால லாபம் பார்க்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 10 லட்ச ரூபாய் மதிப்புல ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க. திடீர்னு ஏதோ ஒரு ஹைப்னால அந்த ஏரியால அதோட விலை கண்ணா பின்னாடி ஏறிது. ஒரு 2-3 வருஷத்துலேயே 20 லட்ச ரூபாய் ஏறிடுச்சு. இதை பார்க்கும் போதே உங்களுக்கு கிளியரா தெரியுது இது சஸ்டைனபிள் கிடையாது, ரொம்ப பீக்ல இருக்கு, இது எப்ப வேணாலும் விழலான்ற ஒரு டவுட் வரதுனால அந்த பாயிண்ட்ல அதை 20 லட்சத்துக்கு வித்துறீங்க. வித்து ஒரு சில மாசத்துலயே அதோட டிமாண்ட் எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் இதே ப்ராப்பர்ட்டி 16 லட்ச ரூபாய்க்கு சேலுக்கு வருதுன்னா இப்போ இது வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு 4 லட்ச ரூபாய் லாபம் அந்த மாதிரி. ஸோ எந்த அசெட் கேட்டகரியா இருந்தாலும் அது ஓவர் வேல்யூடா இருக்கும்போது அதுல இருந்து வெளியில வருமோ இல்லையோ அதுல புதுசா இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ வேல்யூவேஷன் சொல்லும்போது நிஃப்டி 50ோட வேல்யூவேஷனை பார்ப்போம். நிஃப்டி 50ோட 5 வருஷ ஆவரேஜ் பிஇ கூட பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ல கரண்ட் பிஇ கம்மியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ஜ் கேப் அண்டர் வேல்யூடா டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு விஷயம் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகும்போது அதுல தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல லார்ஜ் கேப்லயும் ஃபிளெக்ஸி கேப்லயும் தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகமா பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி எப்பவும் போல கோல்ட்லயுமே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரேன். ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ஃபேரான வேல்யூவேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மறுபடியும் ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் என்னோட மொத்த போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியுமே லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ பார்த்த இன்சைட்ஸ் மாதிரியான இன்ஃபர்மேஷனும் ரெகுலரா அப்டேட்ஸா வந்துட்டு இருக்கும். சீரியஸ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி உங்களால ஜாயின் பண்ண முடியும். ஒரு சில மாசம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எப்போ வேணாலும் கேன்சலும் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்றோன்றத பொறுத்து நம்மளுக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் வருமா இல்ல அதிகமான ரிட்டர்ன்ஸ் வருமானதை பார்த்திருந்தோம். ஒரு புது இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிற பீரியட் கரெக்டான பீரியடா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தான் ஒரு ஃபண்டை வாங்க போறோம் இல்ல அதை இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ரிட்டர்ன்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான். ஸோ பேசிக்கா ஒரு ஃபண்டோட 5 வருஷ ரிட்டர்ன் நம்மளுக்கு என்ன காட்டுவாங்க? இன்னைய டேட்ல இருந்து கரெக்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே டேட்ல யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதான் இங்க காட்டுவாங்க. இப்போ இந்த டேட்டுக்கு பதிலா இந்த டிப் இருக்குல்ல, இங்க ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவரோட 5 வருஷ ரிட்டர்ன் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா ரெண்டுமே 5 வருஷ ரிட்டர்ன் தான். ரெண்டு பேருக்கும் வேற வேற மாதிரியான ரிட்டர்ன் வந்திருக்கும் 5 வருஷ பீரியடுக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்பெசிபிக் டேட்டை பொறுத்து இல்லாம எந்த பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 5 வருஷத்துக்கு என்ன ரிட்டர்ன் வரும்னு சொல்றதா இந்த ரோலிங் ரிட்டர்ன். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா 5 வருஷ பீரியடையும் எடுத்து அதோட ரிட்டர்ன்ஸை நம்மளுக்கு காட்டுவாங்க. உதாரணத்துக்கு செப்டம்பர் 2016 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னா செப்டம்பர் 2021 வரைக்கும் பண்ணியிருந்தா என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்டோபர் டேட்டா, நவம்பர் டேட்டான்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவையும் ஒன்னா கம்பைன் பண்ணி அந்த ஃபண்டை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. இந்த டேட்டா ஒழுங்கா புரிஞ்சிட்டாலே நம்ம எஸ்ஐபியை தொடரலாமா வேணாமா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடரணுமா வேணாம்ன்றது கிளியரா புரிஞ்சிடும். இப்போ ஒரு ஃபேமஸான பழைய ஸ்மால் கேப் ஃபண்டா எடுத்துப்போம். அதுக்கு பல வருஷ டேட்டா இருக்கும். அதோட பல வருஷ டேட்டா படி 10 வருஷம் ரோலிங் ரிட்டர்னை இங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபண்ட்ல 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரே ஒரு முறை கூட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்தது கிடையாது. அதாவது நீங்க துரதிர்ஷ்டசாலியா தப்பான டேட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 10 வருஷம் தொடர்ந்து பண்ணியிருந்தா இந்த ஃபண்ட்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்ப
அன்லக்கியான இன்வெஸ்டராகவே இருந்திருந்தாலும் 10 வருஷம் மினிமம் ரிட்டர்ன்ஸே 14% மேல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல ஸ்மால் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணி அதை 10 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணா மினிமம் ரிட்டர்னே 14% மேல வந்திருக்கலாம். சரி, நல்ல ஃபண்டே நம்மளால சூஸ் பண்ண முடியலன்னு கூட வச்சுப்போம். கீழேயே கேட்டகரி ஆவரேஜ்ல இன்னும் காட்டுறாங்க. கேட்டகரி ஆவரேஜ்ன்றது ஈக்விட்டியில இருக்கக்கூடிய எல்லா ஸ்மால் கேப் ஃபண்டோட டேட்டாவும் கம்பைல் பண்ணிருக்காங்க. இருக்கிறதுலே மினிமம் ரிட்டர்னா ஒருத்தர் 10 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 7.8% ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்துடும். இதையுமே மோசமான ரிட்டர்ன்ஸ் சொல்ல முடியாது. அதாவது இருக்கிறதுலே துரதிர்ஷ்டசாலி ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸ்க்கும் 10 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணா ஓரளவுக்கு டீசென்டான ரிட்டர்ன் வந்துருக்கு. ஸோ டேட்டா சொல்ற முக்கியமான விஷயம் என்ன? ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல நம்ம காசை போடுறோம்னா அடுத்த 5-6 வருஷத்துக்கு நம்மளுக்கு அது தேவையில்லைன்ற காசை மட்டும் தான் போடணும். அதே மாதிரி லாங் டர்முக்கு கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறையும். இதே இன்வெஸ்ட் பண்ணி ஒரே வருஷத்துலயோ இல்ல 3 வருஷத்துலயோ அவசரப்படுற நபரா இருந்தா நம்மளுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கண்ணா அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா கவர் பண்ணி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை மேலேயோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எல்லா இன்வெஸ்டர்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸை பத்தி கட்டாயமா தெரிஞ்சே ஆகணும். இது தெரியாம நம்ம இன்வெஸ்டே பண்ணிருக்கூடாது. இது மட்டும் இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய A to Z விஷயங்களும் financeboost.in வெப்சைட்ல தனியா ஒரு கோர்ஸாவே இருக்கு. ரேண்டமா ஏதோ ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணாம கரெக்டான ஃபண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதை எப்படி இவாலுவேட் பண்ணணும்ன்ற எல்லா விஷயமே கவர் பண்ணப்பட்டிருக்கும். கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி உங்களால என்ரோல் பண்ண முடியும். கமெண்ட்ல இருக்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் ரொம்ப நாளாவே ஓவர் வேல்யூஷன்ல இருந்தாலும் ஏன் இப்போ பர்டிகுலரா விழுதுன்றதுக்கான ரீசன்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். மார்க்கெட்ல பபிள் ஃபார்ம் ஆயிட்டு வருதுன்னா அது உடையறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் தேவை. இந்த கேஸ்ல ட்ரிகரா இருந்தது யூஎஸ் எலெக்ஷன்ல ட்ரம்ப் எலெக்ட் ஆனது. ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுல இருந்து நிறைய பாலிசி சேஞ்சஸ் மேக் பண்ணப்பட்டது. அதுவும் பர்டிகுலரா டாரிஃப் போட ஆரம்பிச்சாரு. இது குளோபல் லெவல்ல ஒரு பெரிய அன்சர்டனிட்டியை உருவாக்குச்சு. அதே நேரத்துல US டாலருக்கு நிகரா இந்திய ரூபாயோட மதிப்பும் சரிஞ்சுக்கிட்டே போச்சு. இந்த இந்திய ரூபாயோட டிப்ரிசியேஷன் FIIஸ்க்கு ஒரு பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்னே சொல்லலாம். ஏன் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ன்றதை சிம்பிளா புரிஞ்சுக்க பார்ப்போம். இப்போ FIIன்னு சொல்லப்படுறவங்க ஃபாரின்ல இருந்து வந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன். அவங்க இந்தியால இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் 12-12% வருஷத்துக்கு வரும்ன்றது. வருஷத்துக்கு ஆவரேஜா 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் US டாலருக்கு அகைன்ஸ்டா INRோட மதிப்பு வருஷத்துக்கு 4-5% வரைக்கும் சரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ்ல இருந்து கழிச்சோம்னா அவங்களோட ரிட்டர்ன்ஸ் 8% தான் வரும். இந்த 8%ம் ப்ரீ டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ். இதுக்கு மேல கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் சேர்த்தோம்னா வெறும் 6-6.5% வரைக்கும் தான் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். இந்த 6% ரிட்டர்ன்ஸை அவங்க நாட்டிலேயே சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து அவங்களால எடுக்க முடியும்ன்றதுனால இந்தியால இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான ட்ரிகர்ஸ்ல பிராட் மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு அடிஷனல் ரீசனா ICICI CIO சொன்ன கமெண்ட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரிகர் பண்ணனால ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் பயங்கரமா விழ ஆரம்பிச்சு. சோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்திய ரூபாயோட வீழ்ச்சி கண்டெயின் ஆயிடும். அதே மாதிரி FIIயும் மறுபடியும் வாங்க வருவாங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் திரும்பவுமே மேல போக ஆரம்பிச்சிடும். இது எப்பவுமே சைக்கிளிக்கலா நடக்கிற ஒரு விஷயம் தான். நம்மளுக்கு அண்டர் வேல்யூட அசெட்ஸ் கிடைக்கும் போது அதை அந்த பாயிண்ட்ல அதிகமா அக்குமுலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது ரன் அப் கொடுக்கும்போது நம்ம நல்ல லாபம் பார்க்க முடியும். இப்போ ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் பர்டிகுலரா வரும்போது SIP நிறுத்தி இருக்கணும்னா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே நிறுத்தி இருக்கணும். இந்த பாயிண்ட்ல நிறுத்ததுல பெரிய பிரோஜனம் இல்லைன்னே சொல்லலாம். இந்த பாயிண்ட்ல நிறுத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? வாங்கினா ஹையஸ்ட் பிரைஸ்ல இருக்கும்போது மட்டும் தான் வாங்குவேன், அது விழுந்ததுக்கு அப்புறம் நஷ்டம் தான் படுவேன்றதை நம்ம இன்டைரக்டா ஒத்துக்கிறோம். அதே மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் நான் எப்படியா இருந்தாலும் 10-12 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன், அதனால ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல நான் வாங்குறேன், எந்த வேலையில வேணாலும் வாங்குவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதேமே ஒரு தப்பான ஆர்குமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா 10-15 வருஷம் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்ற இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலா எவ்வளவு வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்ற டேட்டா செபி ரிலீஸ் பண்ணிருந்தது. பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் 2 வருஷத்துக்கு மேல அவங்களோட SIP தொடர்றது கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா தப்பான டைம்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க யோசிச்சிருப்பாங்க 10-15 வருஷம் எப்படியா இருந்தாலும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட போர்ட்ஃபோலியோல நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பயம் வரும். அவங்க சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறுத்திடுறாங்க. பட் டேட்டா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா 10 வருஷம் தொடர்ந்து ஒரு இன்வெஸ்டர் பண்ணாலும் அவர் அன்லக்கியாவே இருந்தாலும் அவருக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் வரும்னு சொல்லியிருக்கும். அதனால 10 வருஷம் பண்ணணும்னு முடிவு பண்ணா அதை தொடர்ந்து பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் SIP பண்ணிட்டு வரீங்கன்னா இந்த பாயிண்ட்ல SIP நிறுத்ததுல பெரிய பிரோஜனம் கிடையாது. அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா வேல்யூவேஷனை பார்த்துட்டு ஓவர் வேல்யூடா இருந்ததுன்னா ப்ராபப்ளி அங்க கம்மி பண்ணிக்கலாம், அண்டர் வேல்யூட் ஆகும்போது அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இது கூடவே ஒரு ப்ராப்பரான அசெட் அலோகேஷன் வச்சுக்கிறது இன்னுமே இம்பார்ட்டன்ட். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ன்றது பேலன்ஸ்டா இருந்ததுன்னா நம்மளோட டிரா டவுன் கம்மியா இருக்கும். சோ புதுசா ஆரம்பிக்கிற இன்வெஸ்டர்ஸா இருந்தீங்கன்னா லார்ஜ் கேப்போ, மல்டி கேப்போ, ஃபிளெக்ஸி கேப்ல இருந்து ஆரம்பிங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸ்போஷரை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல ரிசர்ச் பண்ணிட்டு உள்ள போகலாம். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்லயுமே நான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபேர் வேல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். என்னோட மொத்த போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் மெம்பர் கம்யூனிட்டில ஷேர் பண்றேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோ. என்னோட மொத்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ என்னென்ன ஃபண்ட் வச்சிருக்கேன், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எதனால அதை சூஸ் பண்றேன்ற எல்லா டீடைலுமே இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்து இதை செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.